சோ இதுல என்ன உண்மை என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியோடைய பாதுகாப்பு பாசறை பிரிவோட தலைவரா இருக்கக்கூடிய பூமிநாதன் அவர்கள்ட்ட வந்து நெருங்கிய வட்டாரங்களை வச்சு கேட்டோம். சோ இப்ப நான் சொல்ல போற தகவல் எல்லாமே அங்க சீமான் கீழே இறங்கி வந்தப்போ சீமானை வந்து தடுத்து மக்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம அங்க இருந்து கூப்பிட்டு போனார்ல நாம் தமிழர் கட்சியோட பாதுகாப்பு பிரிவு பாசறை தலைவர் பூமிநாதன் அவர்கள் சொன்ன தகவலை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அனைவருக்கும் வணக்கம். கோனேரிக்கோன் கோட்டை மீட்பு பொதுக்கூட்டம் நேத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் செஞ்சியில நடந்தது. அதாவது இவ்வளவு நாளா வந்து நம்ம செஞ்சி கோட்டை மராத்திய மன்னர் தேசிங் ராஜாவோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த கோட்டை வந்து மராத்தியர் கட்டல தமிழர்கள் தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவண படத்தோட விளக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது நேத்தி செஞ்சியில நடந்தது. அதுல சீமான் அவர்கள் கோவத்தோட அந்த ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி ஒடியார அந்த வீடியோ, அதாவது பொதுமக்கள் அந்த கூட்டத்தை நோக்கி ஒடியார வீடியோ அப்படிங்கிறது செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமான் பாத்தீங்களா எந்த அளவுக்கு நடந்துக்கிறாரு, பொதுமக்கள் ஒருத்தவங்க ஏதோ ஒரு போதையில பண்றான் அப்படின்னா இறங்கி அடிக்க வந்துட்டாரு, சீமானுடைய இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா மீடியாக்கள்ல பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறது பரப்பப்படுது. சோ இதுல என்ன உண்மை என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியோடைய பாதுகாப்பு பாசறை பிரிவோட தலைவரா இருக்கக்கூடிய பூமிநாதன் அவர்கள்ட்ட வந்து நெருங்கிய வட்டாரங்களை வச்சு கேட்டோம். சோ இப்ப நான் சொல்ல போற தகவல் எல்லாமே அங்க சீமான் கீழே இறங்கி வந்தப்போ சீமானை வந்து தடுத்து மக்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம அங்க இருந்து கூப்பிட்டு போனார்ல நாம் தமிழர் கட்சியோட பாதுகாப்பு பிரிவு பாசறை தலைவர் பூமிநாதன் அவர்கள் சொன்ன தகவலை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, இந்த கோனேரிக்கோன் கோட்டை மீட்பு இந்த பொதுக்கூட்டம் நடக்க கூடாது அப்படின்னு இதுக்கு முன்னாடியே சில தடங்கல்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. சோ இந்த கூட்டத்துல இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் அந்த பாதுகாப்பு பிரிவு வந்து எதிர்பார்த்து தான் இருந்திருக்காங்க. இந்த பிரச்சனை நேற்று நடக்க போகுது அப்படிங்கிறது முன்னாடியே கெஸ் பண்ணிருக்காங்க. எப்படி அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போயிட்டு பாட்டாளி ஊடக பேரவை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஊடக பிரிவை சேர்ந்த சில பேர் போயிட்டு இத மாதிரி சீமானுக்கு எதிராக வந்து நாங்க வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு இந்த பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சுரேந்திரகுமார் அப்படிங்கிற நபர் வந்து போயிட்டு எஸ்பி அலுவலகத்துல சீமானுக்கு எதிராக நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும், இங்க வந்து அவர் இந்த கோனேரிக்கோன் கோட்டை இந்த பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுரேந்திரகுமார் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு மனு அப்படிங்கிறத கொடுத்திருக்காரு. அவரு யாரு, எந்த பிரிவை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா வன்னியர் சங்க கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்க ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய இந்த நபர் கொடுத்திருந்திருக்காங்க. சோ இந்த பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 2 இயக்கங்கள் வந்து ஒரு ஊடக பேரவை ஒரு சங்க கூட்டமைப்பு வந்து இத மாதிரி இதுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்க நடத்தணும், எங்களுக்கு சீமானுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் அப்பவே வந்து நாம் தமிழர் கட்சியோட பாதுகாப்பு பிரிவு பாசறைக்கு வந்து செய்தி அப்படிங்கிறது அவங்களும் வந்து வச்சிருப்பாங்கல்ல, உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த உளவுத்துறை வேலை எல்லாம் பார்ப்பாங்கல்ல. சோ அவங்களுக்கு தகவல் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த கூட்டத்துல சீமானுக்கு எதிராக பிரச்சனை பண்றதுக்கு இங்க ஒரு 4-5 பேர் தயாரா இருக்காங்க, கூட்டத்துல சலசலப்பு கண்டிப்பா வரும் அப்படிங்கிற இது வந்திருக்கு. சோ அதெல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு முன்கூட்டியே அந்த ப்ரிப்பேர்டா இருந்திருக்காங்க இந்த நாம் தமிழர் கட்சியோட பாதுகாப்பு பாசறையை சேர்ந்த நபர்கள், அந்த தலைவர் பூமிநாதன். எல்லாமே என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, எல்லாரும் பேசுறப்ப அந்த குரூப் வந்து ஒரு 4 பேர்னு வச்சுக்கோங்க, செம்ம போதை அவங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ் தான் சொல்லிக்கிறாங்க. அதாவது நான் சொன்னல இந்த ஊடக பேரவை பாட்டாளி ஊடக பேரவை, சோ அதை சேர்ந்தவங்க, சோ பத்திரிகையாளர்கள் தான். ஆனா 4 பேர் செம்ம போதையில இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க சீமான் அவர்கள் ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும். ஸ்டேஜ் ஏறுறப்பவே சைட்ல நின்னவங்க என்ன சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, சீமானை வந்து நான் 1-to-1 வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மணி எத்தனை மணி, எந்த இரவு, எந்த இடம், ஆனா அங்க வந்து சைட்ல நின்றுட்டு போதையில வந்து நான் 1-to-1 இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை அப்படிங்கிறத ஏதாவது ஒரு விஷயத்த வச்சுதானே ஆரம்பிக்கணும். சோ நான் ரிப்போர்ட்டர், எனக்கு வந்து 1-to-1 இன்டர்வியூ கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இங்க சைட்ல வந்து ஒரு சலசலப்பு அப்படிங்கிறது போகுது. பட் அவங்கள அந்த பாதுகாப்பு பாசறையை சேர்ந்தவங்க வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வெளியில கொண்டு போய் பார்த்திருக்காங்க. பட் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் அந்த பத்திரிகையாளர்கள் வந்து அடங்குறதா இல்லை, ஏன்னா உள்ளதான் போயிருக்கு, டாஸ்மாக்ல இருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உள்ள போயிருக்குல்ல. சோ அதனால அவங்க அடங்குற மாதிரி இல்ல, திரும்ப பக்கத்துல வந்து சலசலப்பை போட்டுக்கிட்டு அப்படியே கத்திட்டே இருந்திருக்காங்க. சீமான் அவர்களை பேசவே விடல.
விடலன்னா டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. சோ அதை பார்த்துட்டு இருந்த சீமான் அவர்கள் என்ன ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திருக்காங்க, என்னடா என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த சத்தம், அந்த குரல் இருக்குல்ல, ஏன்னா 4 பேர் அவங்க பிளான் பண்ணி தான் இருந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு கேட்டா நம்ம கத்துற சத்தம் வெளியில கேட்காது, என்ன அந்த சலசலப்பு தெரியாது அப்படிங்கிறதுனால 4 பேர் வந்து ரொம்ப கத்துனதும் பொறுமையா இருந்த சீமான் அவர்கள் இத மாதிரி அப்படியே டக்குன்னு ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட்ல என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கி ரொம்ப கோபமா வேகமா வராங்க. பட் அங்க இருந்த பாதுகாப்பு பாசறையை சேர்ந்தவங்களாம் நீங்க வேணாம்னா நீங்க மேல போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் வந்து காம் டவுன் பண்ணி திரும்ப கொண்டாந்து ஸ்டேஜ்ல விடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து அங்க இருந்தவங்களாம் அப்புறப்படுத்துறாங்க. என்னப்பா காவல்துறையில விட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட்லாம் ஏதாவது போட்டாங்களா அப்படின்னா, அதெல்லாம் காவல்துறையிட்ட சொல்லியிருக்காங்க, 4 பேர் இதை மாதிரி பண்றாங்க, நீங்க பாதுகாப்புக்கு தான் வந்திருக்கீங்க, புடிச்சிட்டு போங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பார்த்து அப்படி ஓரமா தள்ளி விடுங்க அப்படிங்கிற மாதிரிதான் காவல்துறையும் சொல்லியிருக்கு. சோ நடந்த சம்பவம் அப்படிங்கிறது இதுதான். இப்ப இதுவே ஒரு திமுக கூட்டத்துல, ஒரு அதிமுக கூட்டத்துல ஒரு நபர் இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா தலைவர் என்ன பண்ணிருப்பாங்க, பார்த்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு பொறுமையா பேசியிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு இரவே அந்த நபர்களை கைது பண்ணி ஸ்டேஷன்ல வச்சு சாத்துன்னு சாத்திருப்பாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி ரியாக்ஷனா கோவம் வருதா இல்ல அழுக வருதா அந்த இடத்த காமிச்சு அடுத்த நிமிஷம் மறந்து போறது அப்படிங்கிறதா மனித இயல்பு. அதுதான் ஒரு மனிதருக்கு தேவையான ஒரு விஷயம். அந்த விஷயத்த நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய நிறைய பேர்த்த பார்க்கலாம், சீமான் அவர்கள்ட்டையும் பார்க்கலாம். சோ அந்த இடத்த கோவப்பட்டாங்க, இப்ப அதை கடந்து அடுத்து என்னன்னு போயிருப்பாங்க. அந்த நபர்களை கைது பண்ணீங்களா, நீங்க என்ன பண்ணீங்க, உள்ள ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சீங்களா அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்காது. தனக்கு தோணக்கூடியதை அந்த இயல்பான குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர் தான் சீமான். ஆனா அதை வச்சு இப்ப மீடியாக்கள் எல்லாம் சீமான் வந்து ஸ்டேஜிலே எவ்வளவு கோவப்பட்டார் பாத்தீங்களா, மக்களை நோக்கி மக்கள்ல நின்ன ஒரு நபரை வந்து அடிக்க வந்துட்டாரு அப்படின்லாம் சொல்லி மாத்தி தேவையில்லாத புரளிகளை சீமானுக்கு எதிராக ஏதாவது செய்யணும், ஒரு இமேஜை வந்து அவருடைய இமேஜ் மேல ஏதாவது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அந்த முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப நாளா நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அடுத்த கட்ட ஒரு முயற்சியா இந்த சம்பவத்தை வச்சு சீமான் அவர்களை ஏதாவது களங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், அவரு சீமான் இமேஜ் மேல ஏதாவது களங்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு சில கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சீமான் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா, இதே மாதிரி நம்ம கோவப்பட்டு இறங்கி போனோம் அப்படின்னா இதை நாளைக்கு 10 மீடியா 10 வாய் 10 விதமா பேசும் அப்படின்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, நான் என்னோட இயல்புல இருப்பேன், நான் இதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் நேத்தி அந்த கோபம் அப்படிங்கிறது வெளிப்பட்டிருக்கு. இதெல்லாம் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண சலசலப்பு. அந்த சலசலப்பு அந்த பிரச்சனைக்கு அப்புறம் கூட 1.5 மணி நேரம் இந்த பிரச்சனை பத்தியும் இந்த இஷ்யூவை பத்தியும் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மேடையில பேசிட்டு தான் இறங்கியிருக்காங்க. இது என்ன பிரமாதம், இன்னும் வர காலங்கள்ல இதை விட பிரமாதமான விஷயங்கள் சீமானும் செய்ய போறாங்க. சீமானுக்கு எதிராக கீழே நிற்கக்கூடிய கூட்டங்கள்கிட்ட அந்த வெறி, ஐயோ இப்படி வளர்றாரே அப்படிங்கிற அந்த வெறியில இவங்க செய்யக்கூடிய சலசலப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ ஏதாவது நடந்தது அப்படின்னா நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுவேன். இதை மாதிரி சமூகத்துல நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.